உங்களுடைய பலத்த ஆரவாரங்களோடு கவிஞர் இனியவன் வருகிறார். இப்ப எங்க அண்ணன் லியோனி அவர்களுக்கு என்ன சந்தேகம்னா, என்ன ஒரு வருத்தம்னா, அவரை இட்டுன்னு வந்தே பெரிய தப்பு. மெட்ராஸ்ல இட்டுன்னு வந்துட்டாங்களாம். நான் கேட்கறேன், இட்டுன்னு வந்தா என்ன பிரச்சனை கேட்கறேன். ஏங்க, இட்டுட்டு வர்றதுன்றது ரொம்ப தூய தமிழுங்க. இடுதல் என்பது வழங்குதல். மற்ற ஊர்ல வந்தா சாப்பிட்டீங்களா கேட்கறீங்களா, அது மாதிரி எங்க ஊர்ல வந்து இட்டு அழைத்து வரல, இட்டுன்னு வந்தீங்கன்னு கூப்பிட்டாங்க. இதுல என்னங்க உங்களுக்கு கஷ்டம்? இவ்வளவு நல்லா உபசரிச்சவங்க நான் கேட்டேன் ஐயா, சென்னை தமிழுக்கு கோனார் தமிழ் உரை எழுத சொல்லி கேட்டேன்னா, இட்டுன்னு வருதல் என்றால் என்ன அப்படின்னு விளக்கம் கொடுத்துருக்காரு. நடுவர் அவர்களே, என்ன நான் காலையில் 5 மணிக்கு நாங்கள் வந்து சேர்ந்தேன். என்ன உங்கள் ஊர் தாசில்தார் செந்தில்குமார் சாரும் மோகன் சாரும் காலையில் ரயில்வே ஸ்டேஷன் நின்றுந்தாங்க. ஒரு தாசில்தாருக்கு வேலையே கிடையாது. நான் உண்மையிலே வருத்தப்பட்டேங்க. விஜயகுமார்ட்ட சொன்னேன், இது தாசில்தாருக்கான வேலையே கிடையாது. அவர் வந்த உடனே சொன்னார், நான் கேட்டேன், ஏன் சார் நீங்கள் வந்தீங்க, எத்தனை மணிக்கு வந்தீங்க? 5:30 வந்துட்டோம். ஏன் சார் வந்தீங்க, ஒரு டிரைவர் அனுப்பியிருக்கலாம், இல்லை நாங்களே வந்திருப்போம்னா? அவர் வார்த்தை சொன்னார், எங்கள் வீட்டுக்கு வர விருந்தாளிகள் நாங்கள் எப்படி வரவேற்போமோ அதே மாதிரி எங்கள் ஊருக்கு வரவங்களும் வரவேற்போம். உண்மையிலே ஒரு புல்லரிச்சு போயிடுச்சுங்க. நீங்க அவரு பேசுறாரு, அவரு விஜயகுமார், இந்த நீதிமன்றங்கள்ல 3 வகையான வழக்கறிஞர் பார்க்கலாம். ஒன்று, உண்மையை மட்டும் பேசுகிற வழக்கறிஞர். அவன் என்ன மாதிரியே பேசுவான், அமைதியா நிதானமா, மை லார்ட் திஸ் இஸ் த ப்ராப்ளம், என் கட்சிக்காரர் நல்லவர் அப்படின்னு என்ன மாதிரி வாதாடுவான். இந்த கொஞ்சம் போய் கலந்து பேசுகிற வக்கீலுக்கு என்ன பண்ணுவான், எதிர இருக்க வக்கீலை பார்த்தியே கத்துவான். சுத்தமாக சப்ஜெக்டே இல்லைன்னு வச்சுங்க, சத்தம் போட்டு கத்துனானா அந்த வக்கீல்கிட்ட சப்ஜெக்டே இல்லை, கூட்டத்தை கலைக்கிறது பார்க்குறானே, சூனா போனா உடாதரான்னு கலைக்கிற மாதிரியே கத்துறாரு. அவர் சொல்றாரு, பாத்தீங்களா சென்னையில் பாத்தீங்களா அப்பார்ட்மெண்ட் வாழ்க்கையில டாடி மம்மி வீட்டில் இல்லை, தடை போட யாரும் இல்லை, விளையாட போலாம், ஒரு பொண்ணு கூப்பிடலாமா? நான் கேட்கிறேன் விஜயகுமார் அவர்களே, டாடி என்றால் என்ன அர்த்தம்? ஸ்பானிஷ் மொழியில பாடன்னு அர்த்தம், மம்மின்னு அர்த்தம், எகிப்திய மொழியில போனன்னு அர்த்தம். இப்ப என்ன அர்த்தம்? வீட்டில் பாடையும் இல்லை போனமும் இல்லை. ரெண்டாவது அவன் என்ன கேட்டா, டாடி மம்மி வீட்டில் இல்லை, தடை போட யாரும் இல்லை, விளையாட போக உள்ள இல்ல வில்லாளான்னா, மைதானம் தேவையில்லை, அம்பையரும் தேவையில்லை, யாருக்கும் தோல்வி. கேளண்டா மாமா, அது இண்டோர் கேமு, தெரியாம போனா ரொம்ப சேமு, எல்லைகள் தாண்டி அதான்டா தூளுன்னா. நீங்க தப்பா நினைச்சக்கூடாது நடுவர்களே. நீங்க மதுரைக்கார, அந்த ஆள் மதுரைக்காரன்றதுக்காக நீங்க சப்போர்ட் பண்ணாதீங்க. அந்த பொண்ணு எவ்வளவு ஒழுக்கமான பொண்ணு பாருங்க, எல்லைகள் தாண்டி அதுதான்டா தூளுன்னு கூப்பிட்டுருக்கான். கேளண்டா மாமி இண்டோர் கேமு, இண்டோர்ல என்ன கேம் ஆடுவோம்? வீட்டுக்குள்ள 2 கேம் ஆடுவா, ஒன்னு கேரம் போர்டு, இன்னும் செஸ். கேரம் போர்டில் எல்லைகள் தாண்ட முடியாது, ஆனா செஸ்ல எல்லைகள் தாண்டலாம். இந்த 2 செஸ் பிளேயர் வந்து அவங்களை கூப்பிட்டு கேளுங்க, இங்க இருக்கிற பான் அந்த லாஸ்ட்ல எல்லை தாண்டிட்டானா குயின் எடுத்துக்கலாம், ஃபுல் பவர் தெரிஞ்சிடும். இது கூட தெரியலனா ரொம்ப சேமுன்னு சொன்னான். அவ கூப்பிட்டது CHESS செஸ் தானே தவிர விஜயகுமார் நினைக்கிற மாதிரி இல்ல. இதுதான் நகரத்துக்காரனுக்கும் கிராமத்துக்காரனுக்கும் உள்ள வித்தியாசம், புரியுதுங்களா? அவர் சொல்றார், பாசா இருக்கா, நாங்கள் பண்பாடை வளர்த்தோம். நான் கேட்கிறேன், கொரோனா காலத்தில் ஆனந்த விளம்பர பத்திரிகையில் ஒரு ஆர்டிக்கல் எழுதுறான். கொரோனா காலத்தில் எவனுமே உள்ள வரல, வெளியே வரவே இல்லை, எல்லாம் வீட்டுக்குள்ளே இருந்தான். ஆனந்த விடன் பத்திரிகையில் 2020 எனக்கு சரியா சொன்ன செப்டம்பர் மாதத்தில் ஒரு ஆனந்த விடன் ஆர்டிக்கல் எழுதுறான். என்னன்னா, கொரோனா காலத்தில் 12 மாசத்துல 14 கொலைகள் ஒவ்வொரு மாவட்டத்தில் நடந்திருக்கு. சென்னையில் நடக்கல, ஞாபகத்தை வச்சுங்க. சென்னையில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு வீட்டில் சுக்கு காப்பி எடுத்துக்கிட்டு, வீட்டில் சுக்கு காப்பி செஞ்சுக்கிட்டு, யாருமே வெளியே வராத போது ஒரு பொண்ணு சென்னையில் பாரிஸ்காரில் ஆரம்பிச்சு 800 வரைக்கும் தனியாக அவ சைக்கிளில் போய் ஒரு போலீஸ்காரங்களுக்காக சுக்கு காப்பி கொடுத்துக்கிட்டே போறான்னு சொன்னா, எங்க கிட்ட இல்லாத சார் பாசம், நீங்க கொலை பண்ணீங்க, நாங்க எல்லாருக்கும் காப்பி கொடுத்தோம், இது கூட தெரியாம வந்து நின்று லபோ திபோ ஐயோ அம்மா. வெள்ளம் நடந்துக்கல சென்னையில் வெள்ளம் நடந்த போது இந்தியாவுடைய பிரதமருக்கு ஒரு கடிதம் போச்சு. ஒரு பையன் எழுதுறான், ஷாஜகான் ஒரு பையன் எழுதுறான், கடிதம் எழுதுறான், நேரடியாக எழுதுறான், யாருக்குமே இது பண்ணல. ஒரு காலத்தில் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தவருக்கு, கலைஞர் அவர்களுக்கு ஒரு பையன் கடிதம் எழுதுறான். என்ன தெரியுதுன்னா, ஐயா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, நான் இந்த கிராமத்தில் படித்தேன், நான் கஷ்டப்பட்டு படித்தேன், முதல் மதிப்பெண் எடுத்தேன், இதெல்லாம் எழுதி அப்பா அம்மா அந்த ஆர்டிக்கல்லாம் எழுதவே இல்லை. அவன் ஒரே வார்த்தை சொன்னான், தபர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, நான் வரலாறு புவியியல் பாடத்தில் மதிப்பெண் அதிகம் எடுத்து விட்டேன், முதல் மதிப்பெண் எடுத்து விட்டேன், எனக்கு படிக்க காசு இல்லை, எனவே நீங்கள் தாருங்கள், முடிஞ்சு போச்சு.
இந்த ஷாஜகான் எழுதுறான், யாருக்கு? இந்தியாவுடைய பிரதமருக்கு எழுதுறான். வெள்ளம் வருகிறது, சென்னையில் இருக்கின்ற மக்கள் எல்லாம் தவிக்கிறார்கள், தயவு செய்து டோல்கேட்ல காசு வாங்குறது நிறுத்து, அவங்க சொந்த ஊருக்கு போனோம், நான் அனுப்பி வைக்க தயாராக இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் சொன்ன ஒரு கடிதத்திற்காக 10 நாட்கள் டோல்கேட்ல எந்த டோல்கேட்லும் காசு வாங்கவில்லை. ஞாபகத்தை வச்சுங்க. ஆனா சென்னையில் ஒரு விஷயம் நடந்ததுங்க. மசூதியில ஐயப்ப பக்தர்கள் உள்ள உட்கார்ந்து இருந்தாங்க. டிசம்பர் மாசம் மசூதியில முதல் முறையாக பாங்கு ஒலிக்கக்கூடிய மசூதியில் இருந்து பகவான் சரணம், பகவதி சரணம், சரணம் சரணம் ஐயப்பா என்று மசூதியிலிருந்து ஒலித்தது. நான் கேட்கிறேன், இதை எங்கேயாவது கிராமத்தில் பண்ணீங்களா நீங்க? அவ்வளோ தொண்டைக்கிழியை கத்துனிய, 2 பாட்டில் தண்ணியை குடிச்சிருக்க நீ. மதியம் மட்டன் பிரியாணி சாப்பிடும்போது எனக்கு ஒரு பீஸ் தரல, அந்த கோவம் எனக்கு இருக்கு, அது வேற விஷயம், அதை விட்டுருங்க சார். சமூக அக்கறை நகரத்தில் இருக்கிறவனுக்கு இருக்கும் சார். ஒரு சின்ன பையன், ஸ்கூல் பையன் போடும், இந்த குட்டி பையன் இருக்கான்ல, எங்க நடுவருக்கு தெரியாது அவன் யாருன்னு சொல்லிட்டு. நீங்க வர்றதுக்கு முன்னாடி இந்த மேடையை அவன் கலவரம் பண்ணிருந்தான். அவன் 8 மாதிரி வளைஞ்சான், 9 மாதிரி சுத்தினான். நமக்கே பயமா இருந்ததே, அவன் உடம்புல எலும்பு இருக்கா என்னான்னு தெரியலன்னு. நீங்கள் எவ்வளவு கைத்தட்டல் வாங்கினீர்களோ அதே மாதிரி கைத்தட்டல் வாங்கிட்டு தான் அமைதியாக உட்காந்துக்கலாம். அவன் சாதாரணமானவெல்லாம் கிடையாது. இது மாதிரி ஒரு சின்ன பையன் கவிதை எழுதுறாங்க. குழந்தைக்கு போலியோ வந்துடுச்சு. கிராமத்தில் என்ன பண்ணீங்க? இது சாமி குத்தம், இது போன ஜென்மத்து பாவம், அவங்க அப்பா தான் என்ன பண்ணாலோ தெரியல, அதான் அனுபவிக்கிறாங்க. ஒரு குழந்தை எழுதுன, ஒரு சின்ன பையன் எழுதுனா, சின்ன குழந்தை உனக்கு வந்த போலியோ, நல்லா கேட்டுங்கோ, சின்ன குழந்தை உனக்கு வந்த போலியோ, வாயுக்குள்ள விட்ட சொட்டு உள்ள போலியோ, வருஷத்துக்கு 2 முறை மருந்து சாப்பிட நீ போலியோ, ஒருவேளை அரசாங்க மருந்து தான் போலியோன்னா. எப்போ முத போலியோ டிராப்ஸ் கண்டுபிடிச்சு வந்த போது சில குழந்தைக்கு ஒவ்வாமை வந்து, முத எந்த மருந்து கொடுத்தாலும் ஒவ்வாமை வரும், கொடுத்த பிறகு நடந்தது. அப்ப அந்த குழந்தை எழுதுச்சு. இன்னைக்கு போலியோவை ஒழித்து யார் தெரியுங்களா? கிராமங்களில் நகரங்களில் இருந்த அமைப்புகள், சமூக அமைப்புகளும் சேர்ந்து அரசாங்கத்தோடு கைகோர்த்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் போலியோ கிடையாது சார். இவர் இவ்வளவு கோவப்படுறாரு. நாங்க சென்னைக்கு வந்தா, நகரங்களுக்கு வந்தா பணம் சம்பாதிக்கலாம், மனிதர்களை சம்பாதிக்கலாம். நான் கேட்கிறேன், அதுக்கு எதுக்கு நீ மதுரையிலிருந்து எங்க மெட்ராஸுக்கு வந்த? நீ போக வேண்டியதானையா? வந்திருந்தாலும் 30 வருஷம் ஆகுதுங்க. சொந்தமா வீடு வாங்கியிருக்காரு, 2 வீடு. சின்ன வீடுலாம் இல்ல, பெரிய வீடே தான். சின்ன வீடு இல்லைங்க, பெரிய வீடாவே 2 வீடு வாங்கியிருக்காரு. நீங்க தான் பாச பிணைப்பு, அன்பு, ஆதரவு, என்னது சிக்கு சிக்கு வண்டி, நுங்கு வண்டி, நிலாச்சோறு, ஏன் ஊட்ட வண்டி தானே உன் பொண்ணையை கூப்பிட்டு போயிட்டு இந்த ஆள் அவங்க பிள்ளைய மெடிக்கல் காலேஜ் மெட்ராஸை சேர்த்துக்கிறார். பாருங்க, மேடை நாளொரு மேடை பொழுது ஒரு நடிப்பு. அவன் பேர் விஜயகுமார். மேடையை பார்த்தோன்னு அவர் சொல்றாரு, கடன்காரனாக ஆக்கிவிட்டது, எங்களை இஎம்ஐ கட்ட சொல்லியது. நான் என்ன கேட்கிறேன், வாங்குற சம்பளத்தோட மூடிட்டு ஒழுங்கா இருக்க வேண்டியது தானே? உனக்கு பக்கத்து வீட்டில் பணியாரம் சாப்பிட்டாங்கன்னா நீ கஞ்சி குடிச்சா குடிச்சிட்டு போ. அவன் வீட்டில் பணியாரம் சாப்பிட்டான்னு நீ இஎம்ஐ கட்டினா ஊன் தப்பு. அவன் தான் வான்னு உன் கிட்னி எடுக்க கூப்பிடுறானே, நீயா போய் விழுந்துட்டு அவன் இஎம்ஐ கொடுக்குறான். சார், கிராமத்தில் இருக்கிறதுக்கு தான் கபடி இருந்தது. என்றைக்கு கபடி ஐபிஎலுக்கு போச்சோ அன்னைக்கு உலகம் முழுக்க அங்கீகரிக்கக்கூடிய ஒரு விளையாட்டாக இன்றைக்கு கபடி மாறி சொன்னால் நகரத்துக்காரன் கபடியை கொண்டு போனான் சார். எங்கிட்ட அன்பு இல்லைன்னு சொல்றீங்க. 3 நாளைக்கு முன்னாடி செய்தித்தாளில் பார்த்துருப்பீங்க, பாகிஸ்தான்ல 4 தீவிரவாதிகளை பிடிச்சிருக்காங்க. பிடிக்காம சும்மா பிடிக்கல, ஃபயர் பண்ணி தான் பிடிச்சிருக்காங்க. அவன் இன்ஜூரி ஆயிட்டான். இந்த 4 பேருக்குமே இந்திய ராணுவத்துடைய தலைமையகத்துல ஒரு கட்டளை போகுது, அவங்களை தயவு செஞ்சு காப்பாத்துங்க, அவங்களை பிடிச்சாகணும். 2வது உயிர் முக்கியம். மனிதர்களை கொல்றது நம்ம பாலிசியே கிடையாது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கொல்வது என்பது இந்தியாவுடைய பாலிசியே கிடையாது. சொல்லிட்டு நம்ம போராத நேரம் அவனுக்கு ஓ நெகட்டிவ் அவ்வளவு சீக்கிரமா கிடைக்காது. 3 பாட்டில் ஓ நெகட்டிவ் கொடுத்து 4 தீவிரவாதிகளை காப்பாற்றக்கூடிய எண்ணம் நகரத்தில் இருக்கிறவனுக்கு. இதே ஊரா இருந்தா வகுந்து வெட்டியிருப்பீங்க. நீங்க பண்ணிருப்பீங்களா? இன்னொன்னு சொல்றாருங்களே, மகாத்மா காந்தி சொன்னாராம், கிராமங்கள் தான் என்னங்க சொன்னீங்க, முதுகெலும்பா, தலையை நல்லா ஆட்டு. எனக்கு என்னவோ இந்த ஆளுகிட்ட அந்த பிரக்யானந்தாவும் வைசாலியும் படிச்சது உண்மைதான். அந்த பசங்க எக்ஸ்ட்ரா இங்கே டியூஷன் படிச்சுக்கணும் சார். மகாத்மா காந்தி மெட்ராஸ் வந்தார் சார். ரவுலட் சட்டம் இயற்றப்பட்ட பொழுது ஒரு விஷயம் நடக்குது. இந்தியா முழுக்க ஒரே நாளில் ஹர்த்தால் பண்ணோம், கடையை மூடணும். மகாத்மா காந்திக்கு உதயமானது அன்னைக்கு தான். எங்கே மெட்ராஸில் உட்காந்துருந்த போது கூப்பிட்டு சொல்கிறார், ராஜாஜியை கூப்பிட்டு சொல்கிறாரு,
இந்தியா முழுக்க கடையை மூடணும். மூட முடியாதுங்க, மூடுவோம் அனௌன்ஸ் பண்றா அப்படின்னு பண்ணியாச்சு. இங்கிலாந்துல இருக்கிற தி டைம்ஸ் என்ற ஆங்கில பத்திரிகை எழுதுறான், சென்னையில மெட்ராஸ்ல, அன்றைக்கு மெட்ராஸ்ல காந்தி சொன்ன அந்த கடையடைப்பு போராட்டத்தில் ரொம்ப அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, அந்த சென்னையில மெட்ராஸ்ல பிளாட்பாரத்தில் இட்லி வித்து கொண்டிருந்த அம்மா, அன்னைக்கு இட்லி வித்தாத்தான் சாப்பிட முடியுன்ற நிலைமை இருந்த அந்த அம்மா காந்திக்காக தேசத்திற்காக கடையை மூடிவிட்டாள் என்று சொல்கிறீர்களே. எங்களுக்கு தேசபக்தி அதிகம், சமூக பற்று அதிகம், இரக்கம் அதிகம். நகரங்களை குறை சொல்லாதீர்கள். எனவே நகரங்கள் உங்களை வாழ வைத்தது.